இந்த நாவலை எழுதும் பொழுது எனக்கு தேவையான சட்ட ரீதியான தகவல்களை நான் கதவை தட்டும் போதெல்லாம் மனதை திறந்து 12 மணிக்கெல்லாம் போன் அடிச்சிருக்கேன், 1 மணிக்கெல்லாம் போன் அடிச்சிருக்கேன். எனக்கு அந்த தரவுகளை, சரியான தரவுகளை எனக்கு வழங்கிய வழக்கறிஞர், நான் பெரிதும் விரும்புகின்ற நல்ல மனிதர் மணிமாறன் அவர்களுக்கும், கவிஞர் கம்மன் அவர்களுக்கும், எழுத்தாளர் ஏகபதி நடராஜன் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நான் எழுதிய முதல் நாவலான நிலத்துவாடையை வந்து முருகன் ஸ்டோரில் போய் ஒரே ஒரு புத்தகம் வாங்கி படித்தாங்க. அதை படிச்சுட்டு அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஈர்த்து போய் அவங்க நேற்று ஒரு 25 புத்தகங்களை வாங்கி அவர்களோடு படித்தவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இந்த கரை சேராட்சி நாவல்களை எழுத்துறையை விட இங்கே அதிகமாக வந்து நிலத்துவாடையெல்லாம் நிறையா பேர் பேசுறீங்க. ஆமாம், எனக்கு அந்த பயம் இருந்தது. ஆனால் நான் நிலத்துவாடை வந்து 40 நாளில் எழுதினேன். அதுக்கு ரொம்ப நான் சிரமப்படலை, அப்படியே எழுதிட்டேன். நான் என்ன எதுக்காக எழுதினேன் அப்படின்னாக்க, இந்த டெல்டா பகுதியினுடைய நாகரிகத்தை இன்னும் 50 ஆண்டு காலங்கள் கழித்து யாராவது ஒரு பையனுக்கு இந்த புத்தகம் கிடைத்தால், நம்ம தாத்தா பாட்ட நம்மளுடைய வாழ்வியல் முறை, ஒரு விவசாய குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள், மகிழ்ச்சி சந்தோஷம் அழுக, அது மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் அந்த நிலத்துவாடைங்கிற நாவலை பதிவு பண்ணேன். நான் வந்து 18 வயதுலேருந்து இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறேன். ஆனால் நான் புத்தகம் எழுதியதில்லை. நான் 18 வயதிலே சமூக நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்கேன். ஒரு 25 சமூக நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். குடும்ப சூழலுக்கான புத்தகங்கள் எழுதவில்லை. நான் முதல் எழுதிய புத்தகம் நிலத்துவாடை. ஆனால் அந்த புத்தகம் இவ்வளவு பெரிய வெற்றி அடையும்னு நான் நினைக்கல. நான் முதல்ல நிலத்துவாடை போட்டது 200 காப்பி தான் போட்டேன். அது என்னன்னா, இங்க வந்து விருந்தினர்களுக்கு ஒரு 30 கொடுக்கலாம், யாராவது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 20-30 வாங்குவாங்க. மீதி நம்ம ஏதோ கல்யாணத்துக்கு போறோம், இதுக்கு பிறந்த நாளுக்கு போறோம், அப்படி எப்படியாவது கொடுத்து 200 தீர்த்தரலாம் அப்படிங்கிறது முதல்ல நிலத்துவாடை போட்டது 200 தான். ஆனா அந்த 200 போட்டு நிலத்துவாடை வாங்கியவர்களே மீண்டும் வாங்கி இன்னைக்கு வந்து 18,000 காப்பியை தாண்டி போயிட்டு இருக்கு. 30 நாடுகளில் நிலத்துவாடை இருக்கிறது. சோவியத் ரஷ்யாவிலையும் இருக்கிறது, அமெரிக்காவிலும் இருக்கிறது, வேறு தெரியாத நாட்டுக்கெல்லாம் போயிடுச்சு. ஆமா, அன்னைக்கு கூட அண்ணனுக்கு கூட இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னாரு, ஆஸ்திரேலியால இருந்து ஒரு நண்பர்கள் வந்து எனக்கு நிலத்துவாடை நாவல் வேண்டும் வாங்கி வைங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நாவல். அந்த நாவலை படித்தவர்கள் அழுவாதவர்களே இல்லை. நாக்பூர்ல இருக்கிற ஒரு வக்கீல் அந்த நிலத்துவாடையை படிச்சுட்டு, நான் வந்து அல்கமிஸ்ட் படித்தேன், அப்புறம் வந்து அசுரன் படித்தேன், தஸ்தாவஸ்கியினுடைய குற்றமும் தண்டனை படித்தேன். அந்த நாவலெல்லாம் என்னை பாதிச்சது. ஆனால் நிலத்துவாடை அதை தாண்டி என்னை பாதித்தது அப்படின்னு சொல்லிட்டு நிலத்துவாடை படிச்சுட்டு அவர் ஒரு வாரம் தூங்கவே இல்லையா. இந்த மாதிரி நிலத்துவாடை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் இந்த கரை சேராட்சி எழுதும்போது எனக்கு ஒரு பயம் வந்தது. நிறைய பேர் எனக்கு போனதே சொன்னாங்க, நீங்க இன்னொரு தடவை ஒரு நாவல் எழுதினால் இந்த நிலத்துவாடையை உங்களால் மிஞ்ச முடியாது, இதை தாண்டி உங்களால் எழுத முடியாது என்று சொன்னார்கள். நான் அதற்காகவே ரொம்ப சிரமப்பட்டு நிலத்துவாடை 40 நாள்ல எழுதினேன். ஆனா இந்த கரை சேராட்சி வந்து 6 மாசம் எழுதினேன். ஏன் அப்படின்னாக்க, இந்த நிலத்துவாடைக்கு ஈக்குவலாவது நம்ம கொண்டுட்டு போயிருந்த இந்த நாவல் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினேன். நாவல் எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னு வச்சுக்கல, 408 பக்கம் இந்த நாவலுக்கு நான் 1100 பக்கம் எழுதணும். 1100 பக்கம் எழுதுறாங்க. அதை நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. நீங்க ஒண்ணுல ஒரு பாகம் எழுதி பாருங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். எழுதி 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 இந்த சுண்டவர்கள் அப்படி தேஞ்சு போதில்ல, இந்த சுண்டவர்களே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, லேசா லைட்டா வளைஞ்சிருச்சு பாருங்க. அந்த மாதிரி எழுதிருக்கிறேன். 600 பக்கம் எழுதினேன் முதல்ல. அப்புறம் மறுபடியும் ரீரைட்டிங் பண்ணணும். அதை 600 பக்கம் எழுதுனதை ரீரைட்டிங் பண்ணி அதை 500 பக்கம் ஆக்கணும். அந்த 500 பக்கத்தை டிடிபி போனோம்னாக்க 410 பக்கம் வரும். இதுக்கு வந்து ஒரு நாவலுக்கு, இந்த கரை சேராட்சி நாவலுக்கு நான் வந்து 1100 பக்கம் எழுதியிருக்கேன். நான் பெரும்பாலும் இதுக்கு இடையில வந்து வேற சினிமா வேலைகள் நிறைய சமீபத்தில் கொண்டு ரிலீஸ் ஆக ரெடியா இருக்கிறது. இயக்குனர் ராசி மணிவாசன் அவர்கள் வந்து ஒரு அருமையான வாழ்வியல் படத்தை இயக்கியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம். கலவரம் என்கிற கதிரேசன் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துக்கு நான் தான் வசனம் எழுதியிருக்கிறேன். இன்னும் ஒரு சில பெரிய கம்பெனி படத்துலையும் நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் நான் பார்த்தேன் அப்படின்னாக்க உண்மையிலேயே ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். நான் அதிகாலையில 3 மணிக்கு ஏந்திரிச்சு 3 மணிலேயே இருந்து 8 மணி வரைக்கும் எழுதுவேன். அந்த மாதிரி தான் இந்த நாவலை முடிச்சிருக்கேன். நீங்க அனைவரும் இந்த நாவலை படித்து விட்டு அதில் உள்ள நல்லது கெட்டதை சொல்ல வேண்டும். சேராட்சி நாவல் வந்து ஏகப்பட்ட கருத்தியலை அள்ளி தெளிச்சிருக்கேன். அதாவது பிரச்சனைகள் மட்டும் சொல்லாமல் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கிறேன். எப்படி காதலிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த காதலிக்கிற பொண்ணை வந்து எப்படி நீங்க கைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பிரச்சனை இல்லாமல் கைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் காதலிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா காதலிக்கிறது வாழ்வில் ஒரு முக்கியமான பங்கு. அதனால அவ்வளவு விஷயங்களை நான் அதை அள்ளி தெளித்திருக்கிறேன். நிலத்துவாடை படித்து விட்டு உலக தமிழர்களை உடைந்து போனார்கள். அதே மாதிரி அதை மாறி அது முனைவர் அண்ணன் கூட, ராஜமாணிக்க அண்ணன் கூட எனக்கு வந்து போன்ல பேசினாரு. பாரதிராஜா வந்து முதல்ல வந்து 16 வயதில் என்ன எடுத்தாரு, மறுபடியும் வந்து
அது வந்து ஒரு மண்ணில் சார்ந்த ஒரு கதை, ஒரு மண் மனபேசுகின்ற ஒரு கதை. அடுத்த கதை வந்து சிவப்பு ரோஜாக்கள் எடுத்தாரு. இந்த 16 வயதிலேயும் சிவப்பு ரோஜாக்களுக்கும் வேற 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 விதமான கதைக்களமாக இருக்கும். அது மாதிரி நான் நிலத்து வாடையை படித்து விட்டு உடைந்து போனேன், ஆனால் கரை சேர்ந்தாட்சி படித்து விட்டு வியந்து போனேன் என்று சொன்னார். இந்த நிலத்து வாடை ஒரு 16 வயதிலே மாதிரி இருந்தது, கரை சேர்ந்தாட்சி சிவப்பு ரோஜாக்கள் மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முன்னாடியே என்னை வாழ்த்தினாரு. அதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குது. அதனால கரை சேர்ந்தாட்சி நாவலில் வந்து நிறைய கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களாம் வந்து நாவல் வாங்கி அவசியம் படிங்க. இந்த துண்டெல்லாம் போத்துனீங்களா, அதெல்லாம் வேஸ்ட், மூஞ்சி கூட துடைக்க முடியாது. அதுக்காக தான் இந்த பொன்னாடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாங்க போத்துனதெல்லாம் பயனாடை. நாங்க போத்துன பாருங்க தேங்காய் துண்டு, அதுல நீங்க வந்து என்ன பண்ண மூஞ்சி துடைச்சிக்கலாம், குளிக்கலாம், கட்டிட்டு குளிக்கலாம், தலை தோட்டலாம், அது வந்து பயனாடை, அது கூட ஓகே தான். ஆனா இந்த பொன்னாடைன்னு ஒண்ணு போத்துறீங்க பாருங்க, ஒண்ணுக்கு ஆகாது. நான் சமயத்துல வீட்டுக்கு லேட்டா போனா ஒரு பொன்னாடை வாங்கிட்டு போவேன். எதுக்கு நான் ரீல்ஸா கூட போட்டேன், ஏன் லேட் அப்படின்னாக்க ஒரு முக்கியமான மீட்டிங்கே பேசிட்டு வந்தவர் பொன்னாடை அப்படின்னு கேட்பான். இந்த பொன்னாடை வந்து நீங்க தப்பிச்சிருவேன். அது மாதிரி இதுமே நீங்க வந்து பொன்னாடை போத்துவதை தவிர்த்து விடுங்கள். அது வந்து பேசுறவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்போ வந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாங்க, திருப்பூர்ல இருந்து வந்திருந்தாங்க, சென்னையில இருந்து வந்திருந்தாங்க, என்னுடைய ரசிகர்கள் வந்து பல பகுதியில இருந்து வந்திருந்தாங்க. ஆனா எந்த ஒரு அண்ணன் விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களால நான் கவனிக்க முடியல, ஏன்னா அவங்க வந்து பொன்னாடை நிற்கிறாங்க, இங்க முக்கியமான கெஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த இளமுருகன் ஐயா வந்து அவ்வளவு அழகா பேசுவார். நிலத்தவடையை பத்தி அவ்வளவு அழகா அந்த மண்ணுடைய விஷயங்களை பத்தி அவ்வளவு குறிப்பெடுத்து வந்து பேசினாங்க. எனக்கு சங்கடமா இருந்தது, ஏன்னா அவங்க பேசும்போது நம்ம அந்த பொன்னாடை பொத்திட்டு அவசரமா நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இவங்களுக்கான ஒரு அந்த இடத்தை கொடுக்க முடியல அப்படிங்கிறது மிகவும் நான் வருத்தப்பட்டேன். அதனால அடுத்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த நிலத்தவடைக்கும் கரை சேர்ந்தாட்சிக்கும் சேர்த்து ஒரு வெற்றி விழாவை, ஒரு விமர்சன விழாவாக ஐயா புலவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஜம்பாவான்கள், மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ். அதே மாதிரி அண்ணன் SS அவர்கள் வந்து எங்க பகுதியோடு ரொம்ப நெருக்கமானவர்கள். எங்க பகுதியில அண்ணன் இல்லாம இருந்தே நடக்காது. எல்லா நேரங்களுமே கல்யாணமா இருந்தாலும் அண்ணனை கூப்பிடுவாங்க. அவர் வந்தா ஒரு சிறப்பா இருக்கும், வந்து மணமக்களை வாழ்த்திட்டு மணமக்களுக்கு தாலி எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி எங்க பகுதியில வந்து ஒருநாடு பகுதியில வந்து அண்ணன் வந்து எங்கள் வீட்டோட வீட ஒன்றா கலந்தக்கூடிய ஒரு மண்ணினுடைய ஒரு மைந்தர், ஒரு மனிதனைய பண்பாளர் ஐயா அவர்கள், அண்ணன் அவர்கள் வந்து இருந்து இந்த விழாவை இவ்வளவு நேரம் இருந்து சிறப்பித்தது உண்மையிலே எனக்கு இன்னொரு நாவலை சீக்கிரம் எழுத வேண்டும் என்று தோன்றுகிறது. புத்தகத்தை வந்து ரொம்ப சிறப்பாக வடிவமைத்து என்னுடைய நான் விரும்பியதெல்லாம் செய்து கொடுத்த சென்னை நர்மதா பரிமளத்தாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த கரை சேர்ந்தாட்சி நாவலை கடைசி வரைக்கும் இருந்து கரை சேர்த்த அத்தனை ஆளுமைகளுக்கும் நன்றியை சொல்லி, அடுத்த நாவல் ஒரு 5 சிறுகதைகள், அதாவது விலை ரொம்ப கம்மியா ஒரு 100 ரூபாய்க்கு போறது மாதிரி. ஏன்னா நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு கொடுக்கணும் 2000 முட்டு வேணும்னாங்க, விலையை சொன்னாக்க டக்குன்னு ஐயோ உழுவுறதா அப்படின்னாங்க. அது மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் வந்துச்சு. அதனால அடுத்த புத்தகம் கல்யாணத்துக்கு கொடுக்குற மாதிரியே ஒரு 150 பக்கத்துல ஒரு 5 சிறுகதை, அந்த சிறுகதையில உடைந்து போகக்கூடிய சிறுகதைகளும் இருக்கிறது, நீங்கள் உங்களை உயர்த்தக்கூடிய சிறுகதைகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தி இந்த மேடையிலே சொல்லி, அடுத்தது எனக்கு ஒரு சிறுகதை தோப்பாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு அண்ணனை வணங்கி விரைவு நன்றி, வணக்கம்.